ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. உங்களோட குழந்தைங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கடையில் போய் வாங்கிட்டு இருக்கீங்களா? இனிமேட்டு கடையில் வாங்காதீங்க. இது மாதிரி நியூவான டிஷ்லாம் நம்மளோட சேனலில் பார்த்து ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. நான் 1/4 கிலோ சுண்டல் எடுத்து அதை முன்னாடியே 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 8 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி, நீங்கள் எப்போவும் பருப்பு விசில் வைப்பீங்கல்ல, அதே மாதிரி 4 விசில் அது மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு அதை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப கொலன்ட்டு ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கோடா போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அப்படியே தனித்தனியாக இப்போ பீச்சு போடுற மாதிரி தனித்தனியாக அப்படியே கையில் அள்ளி உதிரி விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கிரிப்ஸியாக மொறுன்ட்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். அது கூடவே நீங்கள் அந்த மிக்சர்லாம் பண்ணும்போது பூண்டு தட்டி போடுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பூண்டு 4-5 கூடவே சேர்ந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அதுலேயே எண்ணெயிலே போட்டு நல்லா உருக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு வாசம், அந்த பூண்டு அதோட வாசத்தோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குட்டீஸ்க்கு ரொம்பவே கிரிப்ஸியாக மொறுன்ட்டு கடையில் வாங்கி தர தேவையில்ல, வீட்டிலே செஞ்சு தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.